தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். மறுபடியும் வாசிப்போம். 2 பேதுரு 1 8 வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆண்டவரை அறிய அறிவுடையவர்களாய் இருக்க வேண்டும். அந்த அறிவை உடையவர்களாய் இருக்கிற நாம் கனி இல்லாதவர்களாய் இருக்க விடாது. என்னை இந்த ஆண்டவர் சேவிக்கிற ஜனத்திலும் 2 விதமான கூட்டம் அல்லது அநேக கூட்டம் என்று சொல்வேன். ஒன்று, ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், என்னை ஆஸ்வதிப்பார், எனக்கு நன்மை செய்வார் என்று பார்க்கிறவர்கள். மற்றொன்று, நான் ஆண்டவருக்காக கனிக்கற்குறனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறதான் காரியம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யாக்கோபை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதித்தார், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். என்னையும் ஆசீர்வதியும், அது வேண்டாம் என்று சொல்லவே கிடையாது. தேவனை ஏற்றுக்கொண்டு தரித்திரரானவர்கள் ஒருவரும் கிடையாது. இயேசுவினாலே தரித்திரரானவர்கள் ஒருவர் இந்த உலகத்தில் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு தரித்திரத்தை அனுப்பித்தவர் இருக்கிறார்களா? ஆம், இயேசுவின் நிமித்தமாக தரித்திரத்தை அனுப்பித்த ஆட்கள் உண்டு. ஆனால் தேவன் நம்மை ஒரு காலம் தரித்திரராக்கிறவர் இல்லை. ஆனால் தேவன் அநேகர் பின்பற்றுகிறது. எதற்காக? தேவன் என்னை ஆசீர்வதிக்க, தேவன் எனக்கு கொடுக்க. தேவன் கொடுக்கிறார் என்பதற்கு முதல் சாட்சி நான். ஆனால் அதற்காக நான் தேவனை சேர்க்க வைக்கவில்லை. தேவனை சேவிக்கிறேன், அவர் என்னை நடத்துகிறார், ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முக்கியமாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறோம். அது என்னவென்றால், வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அபோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் கனி உள்ளவர்களாக இருக்க அவசியமாக இருக்கிறது. அப்படி கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது முன்னாலே முக்கியமாய் சொல்லி ஒரு காரியத்தை மறந்து போகக்கூடாது. அதை விட்டு மற்ற பகுதியுமே தியானித்துக் கொண்டிருக்கிறது சரியல்ல. ஆனால் அதை முன்பகுதி அதிகமாக இன்று காலையில் சொல்ல போகிறது, இந்த பின்பகுதியை சொல்ல போகிறேன். அது என்னவென்றால், வாசிக்கிறோம் பாலாம் நடுப்பகுதியே, உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? அதற்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவு. கன்னியுள்ளவனாய் என்னை மாற்றுகிறது எது? இயேசு கிறிஸ்துவை அறிகிற, நோயிங். அறிகிற என்று சொன்னால் மூளையிலே, அறிவிலே மனப்பாடமாய் வசனங்களை அறிவதும் வசனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறது அல்ல இது. But it is knowing and experience Jesus as a Lord and Christ. நான் முதலாவது யாரை அறிய வேண்டிய அவசியம் உண்டு? இயேசு கிறிஸ்து கர்த்தர். அப்போ முதல் கேள்வி, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இயேசு என் இரட்சகர், இயேசு என் ஆண்டவர்
இயேசு என்னை அபிஷேகிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு ஒருவர் இயேசு ரட்சகர் என்று அறியாமல் மீது என்னத்தான் அவர் அனுபவித்தாலும் பரலோகத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. நான் இப்படி சொன்னதுக்காக வருத்தப்படாதீர்கள். இயேசு தான் என் ரட்சகர் என்று யார் அறியாவிட்டால், அன்பை கேட்டால், இந்த உலகத்தில் பொருள் இருக்கலாம், பேர் இருக்கலாம், இயேசுனாலே நன்மைகளை பெற்றிருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. இயேசு ரட்சகர், நான் ஒரு பாவி என்னை ரட்சிக்கிறார் என்பதை இங்க இருக்க நாம் யாவரும் அறிந்திருக்க அவசியமாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள அவசியமாக இருக்கிறது. அப்படி அறிந்த நாம் கனியற்றவர்களாராதபடி கனி உள்ளவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஞாபகப்படுத்துகிறதாக இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுரு தான் சொல்லுகிறார். இப்படி கனியற்றவர்களாக இராதபடி கனி உள்ளவர்களாக இருக்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை சிலதை இந்த கால நேரத்தில் தியானிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 49:22, Genesis chapter 49 verse 22. அடுத்தபடியாக இன்னொருத்தர் 91ஆம் சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், 92ஆம் சங்கீதம் 14. யோசேப்பு கனி தரும் செடி, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்ற அண்டைகளில் உள்ள கனி தரும் செடி, கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். யோசேப்பு கனி தருகிறதான செடி, கனியற்ற ஒரு செடி அல்ல. இன்னொருத்தர் வாசிக்கலாம். 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும். யோசேப்பு கனி தரும் செடி. அவர்கள் யார் பின்னாலே கவனிப்போம். அவர்களும் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இன்னொரு வசதி வாசிப்போம். ஆதியாகமம் 1:11. ஆதியாகமம் 1:11. தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பிசாசின் வார்த்தையை கேட்டு அதன் மட்டும் கிரியை செய்தனாலே என்ன உண்டாகி போயிற்று? கனி உள்ள ஒரு வாழ்க்கை என்ன உள்ள வாழ்க்கையாய் மாற தொடங்கிடுச்சு. முள்ளும் குறுக்க முடியதான வாழ்க்கையாய் மாறிற்று. கோபித்துக் கொள்ளாதீங்கள். புல் முதற்கொண்டு மனிதனுக்கு இருக்கிற மிருகங்கள் வரைக்கும் ஒவ்வொன்றும் பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றும் பலனை கொடுத்துக்கிட்டான் இருக்கிறது. அப்படியானால் மனிதனும் நானும் பலன் கொடுக்கிறேன், படிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வேலை செய்கிறேன், என் வாழ்க்கை நடக்கிறது சொன்னால் நமக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசம். புல்லையோ மிருகத்தையோ தேவன் தம்முடைய சாயல் உண்டாக்கவில்லை. திரும்ப சொல்கிறேன், தேவன் சிருஷ்டித்த ஒன்றையும் தம்முடைய சாயல் உண்டாக்கவில்லை. ஆனால் மனிதராக நம்மை கர்த்தர் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். We should be different from the animals. நானும் குட்டி போடுறேன், நானும் பால் கொடுக்கிறேன். தேவபிள்ளைகளே, அதை காட்டிலும் மேன்மையா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே. நாம் கல்லுண்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு வசனத்தை வாசிங்கள் பாரலாம். ஓசியா 10:1. ஓசியா chapter 10 verse 1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் போதும். அது எதுக்கு கனி கொடுக்குதா?
யாரு? இஸ்ரவேலா? ஆமாசா, நீங்களா? நான் எனக்கே பலன். நான் படிச்சு, நான் சாப்பிட்டு, நான் கல்யாணம் பண்ணி, நான் வீட்டை கட்டி, எனக்கு ஒரு சபையை வச்சு, ஆண்டவர் உங்களுக்காக இந்த உலகத்தில் வாழும்படியாக அனுபவிக்கும்படியாக உங்களை சிருஷ்டிக்கவே கிடையாது. நீங்கள் தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக பலனுள்ளவர்களாக இருக்கும்படியே தான் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நான் இந்த உலகத்திற்காக ஜீவிக்கிறேன். எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காகவா? இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை அல்ல. நான் இந்த உலகத்தில் வாழ்கிறது தேவனுக்காய் வாழ, தேவனுக்காய் கதி கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அவர்களை இனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது. ஒட்டாது இல்ல, அது கனி கொடுக்க விடாதது. கட்டாயம் கனி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கொடுக்கறதா இருக்க வைக்கும். தேவன் நம்மோடு இருந்தால் நாம் கனியற்றவர்களா இருக்க அல்ல. ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, மென்டலி, மெட்டீரியலி, எல்லா விதத்திலும் நாம் கனி உள்ளவர்களாக இருக்கிறதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் என்பதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறேன். இப்படி நாம் இருக்கும்படியாக நல்ல எரு போடணும், நல்ல தண்ணி ஊற்றணும், பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் நிறைந்தா என்ன நடக்கும்? கனி உண்டாகும். இந்த கனி உண்டாகும் என்று சொல்லுகிறதா நேரத்தில் யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, தானாய் நம்மால் கனி கொடுக்க இருக்க முடியாது. ஆனால் நாம் அவர்களை நிலைத்திருத்தல், அவரோடு தொடர்ந்து நிலைத்திருத்தல். I should be everyday Christians and continue have a relationship with God. நான் அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபித்து நான் அவரோடு தொடர்ந்து அனுபவிக்கிறதான ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியமாக இருக்கிறது. கனிவுள்ள வாழ்க்கை என்பது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கும்படியாக அவர்களே இருக்கிறது உங்களுக்கு இருக்க வேண்டியதான அவசியம். ஆண்டவரோடு தொடர்ந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருப்போமானால் தான் நாம் கனிவுள்ளவர்களாக, ஜீவனுள்ள கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும். உன் மனைவியோடும், உன் புருஷனோடும், உன் பிள்ளைகளோடும் நீ சந்தித்து பேச ஒருவாடு அவசியமாக இருக்கிறது. அதே போல அனைதினமும் தேவனோடு உன்னுடைய தொடர்பு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை நீர்கால்வோடமான வாழ்க்கை அல்ல, நீரண்டே இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. எல்லா மரமும் தண்ணியில் வராது, செடியும் வளராது. ஆனா தண்ணியே இல்லாத எந்த செடியும் எந்த மரமும் வளருதா என்பது எனக்கு கேள்விதான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறார்கள்? தண்ணீராக என்னை விட்டு விட்டு வெடிப்பான தொட்டுகளை தெரிந்து கொண்டார்கள். நான் கனியற்றனாயிராதபடி கனி உள்ளவனாக இருக்க தொடர்ந்து அவரோடு அனுபவிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அடுத்தது நான் அந்த ஜீவ தண்ணீரோடு என்ன தொடர்பு இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆண்டவரோடு இருக்கதான அனுபவம் அனுதினம் அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நானே என்று சொன்னார். அவர் ஜீவப்பம், அவர் ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்கிறவர்களா இருக்கும்போது கனியற்றவர்களா இருக்க மாட்டோம், கனி உள்ளவர்களாக, not unfruitful barren but fruitful, கனி உள்ளவர்களாக இருப்போம். அந்த ஜீவ தண்ணீராக இயேசு நமக்கு அவசியமாக இருக்கிறார். தண்ணீரில் நாட்டப்பட்டது என்று சொன்னால் இயேசுவோடு இருக்கிறதான ஒரு தொடர்பு அவசியம். தண்ணீரில் நாட்டப்பட்டது என்று சொன்னால் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தா பெற்றீர்களா? யோசிக்கிற பரிசுத்தாவி முதல் நூற்றாண்டுக்குரியது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சில பரிசுத்தாவி சிலருக்கு மாத்திரம் என்று யோசிக்கிறார்கள். இல்லை, வாசிக்க வேண்டாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். மாம்சமான அது இப்போதான் என்று கேட்பீர்களானால்
இல்லை என்று சொல்வேன். எப்பொழுது என்று சொன்னால் 1000 வருஷ ஆட்சி என்பது விளக்கமாக சொல்வேன். ஆனால் எப்பொழுது நடக்க தொடங்கிவிட்டது என்று சொன்னால் பெந்தெகோஸ்து நாளிலே தொடங்கிவிட்டது. பேதுரு அங்கே எடுத்து காண்பிக்கிறார். இந்த நாளிலே அது என்ன பண்ணிட்டு, ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரி மேலும் கன்னிகை மேலும் வாலிபர் மேலும் என் ஆவியை கனியற்றவர்களாய் இராதீர்கள், கனி உள்ளவராய் இருங்கள், அவரோடு தொடர்புடையவராய் இருங்கள். அந்த ஜீவ தண்ணீரிலே நீங்கள் இயேசுவோடு இருக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவின் அனுபவத்தை அனுதினமும் கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. தினமும் பரிசுத்த ஆவியினாலே நிரங்குற ஒரு அனுபவம், ஆவினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், ஆவி கேட்டவர்களை சிந்திக்கிற ஒரு அனுபவம், ஆவியோடு தொடர்பு ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாள் தொடக்கத்தில் வாசித்த வசனத்தை ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். 92:15 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து சொன்னால் பிசிக்கலாய் அல்ல, சம்திங் மோர். பிசிக்கல் இல்லை நான் மட்டும் சொல்லவே கிடையாது. முதிர் வயதாலும் கனி கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை. God wants you and me to be fruitful. நான் ஆண்டவர்கிட்ட எனக்காய் கேட்கிற ஒரு ஜெபத்தில் முதன்மையான ஆண்டவரே இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்யணும். நான் வர்றதுக்கு ஆயத்தப்படுத்தோம், ஆனா இருக்கிற வரைக்கும் ஊழியம் என்ன பண்ணும், ஊழியம் செய்யாம நான் உட்கார்ந்துருக்க கூடாது. கனி கொடுக்கிற வாழ்க்கை. முதிர் வயதா கனி இல்லாத வாழ்க்கை அல்ல. தேண்டு பிள்ளைகளே, முதிர் வயதா இருந்தாலும் வாசித்து சொல்ல ஞாபகம் இல்லை, அந்த சைட்லையும் படிப்பீர்கள். ஆனால் அதுக்கு மேலே நீதிமான் பனை போல செழிப்பான். யார் செழிப்பான்? கனி கொடுக்கிற வாழ்க்கை, செழிக்கிற வாழ்க்கை நீதிமானாக இருக்க வேண்டும். அது கீழே வாசித்து பார்க்கலாம். கனி கொடுக்கிற வாழ்க்கை, பலனுள்ள ஒரு வாழ்க்கை. தேவாலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். எங்கே நாட்டப்பட்டவர்கள்? தேவாலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். என்றைக்கு தேவாலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோமோ, நாம் கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாதது நம்மை கனி உள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம் 8ஆம் வசனத்தை. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தால் எப்போது கனி உள்ளவர்களாக பலனற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னால், இவைகள் எவைகள்? அது முக்கியம். விளங்குது இல்லையா? சரி, வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட கொஞ்சம் கவனிங்க. விட்டு விடுகிறதில்ல, பற்றி கொள்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன சொன்னீர்கள்? இன்றைக்கு விட்டு விடுவதற்காக பிரயாசம், உபவாசம், பாடு எல்லாம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒன்று, இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். பாவம், மாம்சம் உங்களை கட்டுவிடும். ஆமென். விசுவாசிக்க அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். நான் நடிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு கஷ்டப்படுறேன், இந்த உடனும் அது உடனும். நீ அடிக்காத ஒண்ண, வாய் குத்திக்காத. நீ ஆண்டவரே நான் நம்ம பற்றுவேன், ஆண்டவரே பிடிப்பேன், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நேசிப்பேன், ஆண்டவரே உம்மை ஜெபிப்பேன் ஆண்டவரே சொல்லி நீங்க பிடிக்க அந்த கட்டு தானா என்ன பண்ணிடும்? போ பிசாசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போ பாவமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போ பொய்யன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போ திருடன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தானா இயேசுவை பற்றி கொண்ட இருள் என்ன பண்ணிடும்? இன்றைக்கு எதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் சொல்லப்படுறோம்? எதுக்கு ரொம்ப நேரம் சொல்ல பண்ணிட்டு இருக்கோம்? நீ விடாத நான் சொல்லல, நீ பிடிக்க வேண்டியதை பிடிச்சுனா விட வேண்டியது தானா? இயேசு வந்துட்டா போதும், அவர் எல்லாத்தையும் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். நீங்க தான் ஆண்டவர், எனக்கு நீ தான் என் தேவன், நீ தான் என் ரட்சகர், நீ தான் எல்லா ஆண்டவரே. நீங்க சொல்றதை கேட்பேன், நீங்க சொல்றதை நம்புவேன், நீங்க சொல்றதை கீழ்ப்படுவேன்னு சொல்லுங்க. தானா விட்டு விலகும். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், பரிசுத்த உன்னை பலப்படுத்துவார்.
அப்படியானால் விட்டு விடாதீங்கள் நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை விட வேண்டிய அவசியம் உண்டு, கிறிஸ்துவ வாழ்க்கை கூட்ட வேண்டிய அவசியம் உண்டு, கிறிஸ்துவ வாழ்க்கை டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு, கிறிஸ்துவ வாழ்க்கை மல்டிப்ளை பண்ற வாழ்க்கை. தான் சொல்றது, subtraction is not Christianity, it's not negativism is Christianity. வாசிங்க பார்க்கலாம் 5 வசனம். விசுவாசத்தோட தைரியத்தையும், விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், இச்சையோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி அன்பையும். என்னைக்கு இதெல்லாம் கூட்டி வழங்குகிறீங்களோ கன்னியற்றவளா இருக்க. Christian relationship with God is very very important. கிறிஸ்துவ தேவனோடு இருக்க உறவு அவசியம். அந்த உறவு இருக்கும்போது கிறிஸ்டியன் கேரக்டர், கிறிஸ்துவ குணாதிசயங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு இந்த வாரத்தை தாரும் அந்த வாரத்தை தாரும் கேட்கிறோம், தவறு அல்ல. ஆண்டவரே நான் கனியுள்ள, ஆவிக்குரிய கனியுள்ள, தெய்வ பக்திக்குள்ள கனியுள்ள, திவ்ய சுவாபத்தில் கனியுள்ளனாயிருக்க என்னை மாற்றும் ஐயா.